தலைமை நீதிபதி சந்திரசூட் அவர்களுடைய இல்லத்துல பிரதமர் மோடி அவர்கள் கணபதி பூஜை நடத்திய விவகாரம் என்பது மிகப்பெரிய பேசு பொருளா மாறுச்சு. ஆனா இந்த விவகாரம் குறித்து இருதரப்புமே எந்த ஒரு பதிலுமே கொடுக்காம தான் இருந்தாங்க. ஆனா ஒரு பக்கம் தலைமை நீதிபதி செஞ்சது தப்பு, அவர் ராஜினாமா பண்ண வேண்டும் என்ற குரல்கள் எழதான் செஞ்சுச்சு. ஆனா இன்னைக்கு ஒடிசாவுல பேசக்கூடிய மோடி அவர்கள் இது குறித்து பேசியிருக்கிறார். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க பிரிட்டிஷ்காரவங்க எப்படி கணபதி பூஜையை கணபதி ஊர்வலத்தை எதிர்த்தாங்களோ அதே போல இப்ப கணபதி பூஜையை நான் செஞ்சதை காங்கிரஸ் எதிர்க்குது, இவங்களுக்கு கணபதி பூஜைனா பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு அட்டாக் பண்ணிருக்கிறார். நீங்க எப்படி பாக்குறீங்க? மிக மோசமானது ஒரு பேச்சை இந்த விநாயகர் சதுர்த்தி குறித்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். பொதுவாகவே இந்து மத வழிபாடுகளை, இந்து மத நம்பிக்கையை இவர்கள் ஏதோ தன்மையப்படுத்திக் கொள்வதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டுதான் தொடர்ந்து அவர்கள் இயங்கி வந்திருக்கிறார்கள். இவர்கள் தான் அந்த பிரித்தாளுகிற வேலையை செய்திருக்கிறார்கள். இந்த டிவைட் அண்ட் ரூல்னு சொல்றாங்க இல்லையா, இன்றைக்கு மோடி பேசியதற்கு ஆதார சுருதியாக இருப்பவரே மோடி தான். இவர்கள் தான் இந்த வேலையை தொடர்ச்சியாக செய்து வருகிறவர்கள். விநாயகர் சதுர்த்தி என்று சொன்னால் அது ஒரு வணக்க வழிபாடு என்பது போய் அது ஒரு கலவர சூழலை உருவாக்குகிற ஒரு பண்டிகையை போல அதனுடைய தோற்றத்தை மாற்றிய பெருமை இந்துத்துவவாதிகளுக்கும் சனாதன சக்திகளுக்கும் மட்டுமே உண்டு. நீங்க பல்லாயிரக்கணக்கானோர் பாத யாத்திரையாக பழனி முருகன் கோயிலுக்கு போகிற காட்சிகளை நாம பார்க்கிறோம். அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு பதட்ட சூழல் தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல. அதே போன்று திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகக்கூடிய காட்சிகளையும் பார்க்கிறோம். அப்போதாவது இருக்குதா? இல்ல. திருத்தணிக்கு போகக்கூடிய நேரத்தில் இருக்கிறதா? இல்லை. திருப்பதியிலே லட்சக்கணக்கான மக்கள் வழிபட்டு விட்டு போகிறார்கள், மொட்டையடித்துக் கொள்கிறார்கள், வணக்க வழிபாட்டில் ஈடுபடுகிறார்கள். அப்போதெல்லாம் ஏதாவது ஒரு அச்சமான உணர்வு ஆந்திர மாநிலத்தில் இருக்கிறதா என்று கேட்டால் இல்லை. ஆனால் இந்த விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மட்டுமே எப்போதுமே ஒரு அச்ச உணர்வும் மதச்சிறுபான்மையினருக்கு ஒரு பதட்டமான உணர்வும் வருவதற்கு காரணமே இந்த பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய அரசியல் வாழ்வை தக்க வைத்துக் கொள்வதற்காக இந்த விநாயகர் சதுர்த்தியை எப்போது கையில் எடுக்க துவங்கியதோ அப்போதிலிருந்து இந்த விநாயகர் சதுர்த்தி என்கிற இந்த மத பண்டிகை ஒரு சர்ச்சைக்குரிய விழாவாகவே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் இதற்கு முழு காரணமே இவர்கள் தான். ஆனால் இவர்கள் காங்கிரஸை பார்த்து குறை சொல்கிறார்கள். காங்கிரஸ் ஏற்கிறார்களா இல்லையா என்பது ஒருபுறம் இருக்கட்டும். எங்கள் விநாயகர் சதுர்த்தியின் பெயரால் மும்பை மாநகர் போன்ற பகுதிகளில் மிகப்பெரிய கலவர சூழலை உருவாக்குவது யார்? காங்கிரஸ் கட்சியா, பாரதிய ஜனதா கட்சியா? காவி உடை அணிந்து கொண்டு வந்திருக்கிற RSS சங்க பரிவார்களினுடைய அடியாட்களை கொண்டு இந்த பிரச்சனை பொதுமக்களுக்கு எதிராக திருப்பப்படுகிறதா, அல்லது காங்கிரஸ் கட்சியினர் கதராடைகளை அணிந்து கொண்டு பொதுமக்களுக்கு எதிராக பிரச்சனைகளில் ஈடுபடுகிறாரா என்பதை பார்க்க வேண்டும். இப்ப சந்திரா சுட்டை இன்னும் வசமாக சிக்க வைத்திருக்கிறார் மோடி என்றுதான் நான் பார்க்கிறேன். காரணம் என்னன்னா, ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா CJI என்று சொன்னால் அதற்கென்று உச்சபட்ச அதிகாரங்கள் உண்டு. அவர் நினைத்தால் யாருக்கு வேண்டுமானாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் சம்மன் அனுப்பி உயர்ந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பிரதமரை கூட கூண்டில் ஏற்றுவதற்கான முழு அதிகாரம் அவருக்கு இருக்கிறது. அந்த அதிகாரம் இருக்கிற காரணத்தால் தான் இந்த தேர்தல் ஆணையர் தேர்ந்தெடுக்கக்கூடிய விவகாரங்கள்ல CJI-யை இவங்க நீக்குனாங்க. ஏன்னு சொன்னா, இந்த CJI இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா அவர் ஒரு நியூட்ரல் ஸ்டாண்டை எடுப்பாரு அப்படிங்கிறது இவர்களுக்கு நன்றாகவே தெரியும். நியூட்ரல் ஸ்டாண்டை எடுக்கலைன்னா கூட எதற்காக அவரோட ஒப்பீனியன் தேவைப்படுது. அதனால வேறு மூவர் என்று சொல்லி எதிர்கட்சி தலைவர், ஆளுங்கட்சிக்கு தலைவரா இருக்கிற பிரதமர்னு சொல்லி இவங்க ஒரு கேபினெட்டை ஃபார்ம் பண்ணிக்கிட்டாங்க. அந்த விஷயத்துல அதெல்லாம் நாம தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாகி நேரடியாகவே பேசுகிறோம். அது வேறு செய்தி. இப்படியெல்லாம் CJI-யை ஓரங்கட்டி விட்டு தலைமை நீதிபதிகளே இருக்கக்கூடாது என்று எந்த அதிகாரமும் அவர்களுக்கு இல்லாமல் இருக்க வேண்டும், இந்த கட்டமைப்புக்குள்ள அவர்கள் வரவே கூடாது என்று கருதியவர் தான் மோடி. ஆனால் திடீரென அவர் நடத்திய ஒரு விழாவுக்கு போனாரு. ஆனா அவர் வாய் திறக்கல. யாரு? சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சந்திராசூட் வாயை திறக்கல. அவர் இதுவரை கனத்த மௌனத்தோடு தான் இருக்கிறார். இந்த மௌனமே ஒரு பேராபத்துக்குரிய மௌனம் என்றுதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா இன்னும் 2 மாத காலத்துல அவருடைய பதவி காலம் என்பது நிறைவு பெற போகிறது. அவருடைய தந்தையார் தான் இந்திய துணை கண்ட வரலாற்றில் சுதந்திர இந்தியாவுல அதிகமாக நாட்கள் சர்வீஸ்ல இருந்த ஒரு நீதிபதி யாருன்னு கேட்டா அவருடைய தந்தையார் தான். நீங்க 1950 கணக்கிட்டு பாத்தீங்கன்னா 1950 சுதந்திர இந்தியா.
சுதந்திர இந்தியா குடியரசு ஆனதற்கு பிறகுதான் சிஜேஐ முதல்ல நியமிக்கிறாங்க. முதல்ல சிஜேஐ நியமித்ததற்கு பிறகிலிருந்து இப்போது வரை சந்திராசூட் இருக்கிறது வரை இவ்வளவு நாட்கள், அதிகமான நாட்கள் யாரும் நீதிபதியாக இல்லை. இவங்க அப்பா தான் இருந்தார். அத்தகைய பெருமை அவங்க அப்பாவுக்கு உண்டு. அவருடைய புள்ள எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல ஒரு மிகப்பெரிய கிரெடிட் அவருக்கு கிடைச்சது. ஒரு நாணயமான நீதிபதி கிடைத்திருக்கிறார், நீதி மறைந்து விடவில்லை என்றெல்லாம் நாம பேசி மகிழ்கிற அளவுக்கு தீர்ப்புகளை தந்த ஒரு நீதிபதியாக அவர் இருந்தார். ஆனா கடைசி நேரத்துல சேர்த்தவாரி அவரே பூசிக்காரு. இவ்வளவு மோசமான ஒரு நடவடிக்கை கூடாது என்றுதானே எல்லோரும் பேசுகிறார்கள். எதற்காக மோடியை அழைக்க வேண்டும்? இப்ப காங்கிரஸ் வைக்கிற விமர்சனம் அரசியல் ரீதியானது சார். அது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பக்கம் நின்று வைக்கப்படுகிற விமர்சனம். அவர்கள் சொல்வது விநாயகர் சதுர்த்தியை ஏன் கொண்டாடுகிறார்கள் என்பது அல்ல. நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுவதற்கு எதிரான முழக்கம் அல்ல அந்த முழக்கம். மாறாக ஒரு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒரு பிரதமரை அழைத்து இந்த விழாவை நடத்துகிறார் என்று சொன்னால் இதில் உள்நோக்கம் இருக்கிறது. ஏன் உள்நோக்கம் இருக்கு? சிஜேஐக்கு உள்நோக்கம் இருக்கான்னு தெரியாது, ஆனா மோடிக்கு உள்நோக்கம் இருக்கு. இந்த விநாயகர் சதுர்த்தி ஒரு அச்சுறுத்துகிற விழாவாக எங்க இருக்குன்னு நாம பேசுறோம். மும்பை மாநகர்ல இருக்குன்னு பேசுறோம். மும்பை மாநகரை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு என்ன பேரு? மகாராஷ்டிர மாநிலம்னு பேரு. மகாராஷ்டிர மாநிலத்துல தேர்தல் நடைபெற போகுது. இந்த தேர்தல் சம்பந்தப்பட்ட ஏற்கனவே ஒரு வழக்கு சிவசேனாவின் சார்பில், எந்த சிவசேனா? உத்தவ் தாக்கரேவினுடைய சிவசேனா சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு ஒண்ணு இருக்குல்ல, அது இதே சிஜேஐயினுடைய பெஞ்சில தான் இருக்கு. அவர் தான் விசாரிச்சுக்கிட்டு வர்றாரு. இப்ப அந்த சிஜேஐய போய் மோடி பார்ப்பதன் மூலமாக என்ன சொல்ல விரும்புகிறார்? மகாராஷ்டிர மாநிலத்தினுடைய தேர்தல் வரப்போகிறது, அதற்காக மகாராஷ்டிர மாநில மக்கள் அணிவதை போல ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு போகிறார். போவது மட்டுமல்லாமல் சிஜேஐயினுடைய இல்லத்துக்கு போவதை இவரே வெளிப்படுத்துகிறார். எக்ஸ்போஸ் பண்ணது யாரு? சிஜேஐ வெளிப்படுத்தினாரா? என் வீட்டுக்கு வந்தாரு மோடின்னு எக்ஸ்போஸ் பண்ணவரே மோடி தான். அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இதன் பின்னால் இருக்கிற ஹிடன் அஜெண்டா என்ன? என்னதான் நீங்க தேர்தல் நடத்தினாலும் சிஜேஐ என்னோட ஆள் தான், நீதிபதி நான் சொல்றதுதான். இந்த ஹிட்லரினுடைய ஒரு வாசகம் தான் இந்த நேரத்துல நினைவுக்கு வருது. ஐ எம் த மைட்டி ஸ்டேட், ஆல் த ஜட்ஜஸ் ஆர் மை அட்வொகேட். இதைத்தான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பான் ஹிட்லர். எல்லா நீதிபதிகளும் என்னுடைய வழக்கறிஞர், நானே அரசு நானே குற்றம் என்பான். அதைத்தான் இப்போது மோடி செய்திருக்கிறார். அதனால்தான் உத்தவ் தாக்கரே கேள்வி எழுப்புறார், எப்படி ஒரு நியாயமான தீர்ப்பை தர முடியும்? எலக்ட்ரோல் பாண்ட் விவகாரத்துல எந்த அளவுக்கு கண்ணில் விரலை விட்டு ஆட்டினார்னு நம்ம பெருமை பேசுறோமோ, அதே சந்திராசூட் இப்ப என்னுடைய வழக்குல நியாயமான தீர்ப்பு தரமாட்டார்னு ஒரு சந்தேகத்தை எழுப்புறாரு. அவருடைய சந்தேகம் நியாயமானது தானே. இதற்கு காரணம் யார்? மோடி தான் காரணம். ரெண்டாவது, நீங்க இப்ப தேர்தல் நடக்கிற நேரத்துல இதை ஒரு யுக்தியாக கையில் எடுத்துக்கொண்டு போகிறீர்கள். அது போகிற இடம் எங்கே? தலைமை நீதிபதியினுடைய வீடாக இருக்கிறது. நீங்க ரோட்ல போய் எங்க வேணுமோ வச்சுக்கோங்க, பிரதமருடைய வீட்டுல வச்சுக்கோங்க, பிரதமருடைய அலுவலகத்துல வச்சுக்கோங்க. அதை பற்றி எல்லாம் இங்க யாரும் கேள்வி எழுப்ப போறது இல்லை. பிரதமர் அலுவலகத்தில் வைப்பதே சரியா தவறான்கிற $1,000,000 கொஸ்டின் இங்க இருக்கு. ஆனா அதுக்குள்ள நம்ம போக வேண்டாம். பிரதமர் அலுவலகத்துல கூட வச்சுக்கிட்டோம். அவர் இந்துத்துவத்தினுடைய பிரதமர் என்பதை நாடே அறிந்திருக்கிற போது அதில் என்ன ஒளிவு மறைவு தேவைப்படுகிறது? அவர் என்ன செக்யூலியர் பிரதமரா? செக்யூலியர் பிரைம் மினிஸ்டரா? இல்ல. அவர் யாருக்கான பிரதமர் என்பதை அவரே பட்டவர்த்தனமாக வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர் அதற்கு சாட்சியாகவும் இருக்கிறார். அதனால நம்ம அதுல ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க நீதிபதியினுடைய வீட்டுக்கு போய் இந்த அரசியலை செஞ்சது மட்டுமல்ல, இப்ப கூட எங்க சார் இதற்கு பதில் சொல்றாரு? ஒரிசாவுக்கு ஒரு அரசு விழாவிலேயே இதற்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? நிகழ்ச்சி அரசு நிகழ்ச்சிங்க. மேடை அமைத்திருப்பது அரசினுடைய பணம். உங்கள் மீது வந்திருக்கிற விமர்சனத்தை அரசு செலவில் மேடை அமைத்துத்தான் நீங்கள் பதில் சொல்ல வேண்டுமா? ஏன் பாஜக சார்பில் ஒரு பொதுக்கூட்டம் போடுங்க, பிரதமரை கூப்பிட்டு பேச வைக்க சொல்லுங்க, நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்க. யாரு வேண்டாம்னு சொன்னா? இப்ப கூட நீங்க என்ன செய்றீங்க? அரசு இயந்திரத்தை உங்களுக்கு சாதகமாக நீங்கள் பயன்படுத்திக் இதுதான் தவறான அணுகுமுறை என்பதுதான் காங்கிரஸ் கட்சியினுடைய விமர்சனம். காங்கிரஸ் கட்சி ஏன் விநாயகர் சதுர்த்திக்கு மோடி போனாரு, ஏன் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடினாரு சந்திராசூட்னு கேட்கல. இதை மேனிபுலேட் பண்றதுக்கு பாக்குறாரு மோடி. முதல்ல அதை நம்ம தெளிவுபடுத்த வேண்டியிருக்கு. சந்திராசூட் இவரை அழைத்தது தவறு. எல்லா நீதி பரிபாலனங்களும் ஒரு குறுகிய கட்டமைப்புக்குள் இருந்து விடக்கூடாது என்பதுதான் அந்த நீதித்துறையின் மீதான மக்களினுடைய மாண்பு. அந்த மாண்புக்கே பேராபத்து வர்றது மாதிரி ஒரு தலைமை நீதிபதி செய்யறார் சார். அவர் மீதே சில விமர்சனங்கள் கடந்த காலத்தில் எழுந்தது உண்டு. அவ்வப்போது எதிரான தீர்ப்புகளை தந்துவிட்டு பல நேரங்களில் கொள்கை முடிவுகளை எடுக்கிற போது காஷ்மீர் விவகாரத்துல யார் பக்கம் நின்னாரு இந்த நீதிபதி? என்ன விவகாரங்கள்ல அவர் தீர்ப்பு சொன்னாரு? ராமர் கோயில் விவகாரங்கள்ல என்ன தீர்ப்பு சொன்னார் இந்த நீதிபதி? எனவே
இந்த விமர்சனத்தை எல்லாம் உண்மையாக்குகிற வகையில் சந்திரா சூட் நடந்து கொண்டார் என்று காங்கிரஸ் கட்சி விமர்சிக்கிறது. இதை கூட ஒரு எதிர்கட்சி கேட்க மாட்டாங்களா? இது விநாயகர் சதுர்த்திக்கு எதிரான கருத்தாக நீங்க பார்ப்பீங்களா? நீங்கள் பேசியதுதான் தவறு. அரசு மேடை ஏறி நீங்கள் மக்களுடைய வரி பணத்தில் நின்று கொண்டு உங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்துக்கு நீங்கள் பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். அதற்கான மேடை எதுவும் அல்ல. நீங்கள் போன நிகழ்ச்சி என்பது சரியான நிகழ்ச்சியும் அல்ல. எனவே காங்கிரஸ் வைத்த குற்றச்சாட்டு தான் சரியே தவிர உங்கள் அணுகுமுறையும் தவறு, உங்களுடைய பதிலும் தவறு.